ஹாய் வியூவர்ஸ், ஒரு சகோதரி தான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதாகவும், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக எப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறோமோ, அந்த சமயத்தில் நம்மளை எப்பயுமே தனிமைப்படுத்திக்க கூடாது. ஏன்னா அந்த சமயத்தில் தான் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நம்ம என்ன முடிவெடுத்தாலும் அது அப்போ தப்பானதாக தான் இருக்கும். அதனால உங்களை எப்பயுமே பிஸியாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. அதாவது குக் பண்ணுறதா, இல்லை ரீட் பண்ணுறதா, இல்லை யோகா பண்ணுறதோ, இல்லை எக்ஸசைசஸ் பண்ணுறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்ததா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க. அது என்ன அப்படின்றத உங்களோட நெருங்கினவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அம்மாவோ, இல்லை ஃப்ரெண்டோ, இல்லை யாரோ ஒரு வெல்விஷரோ அவங்கக்கிட்ட என்னன்றதை ஷேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்காட்டினா கூட கொஞ்சம் ஆறுதல்னாவது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் மாறுறதுக்காக மற்றவங்க எடுத்து சொன்னாலும் அதை நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. அதனால எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாறி தான் ஆகணும்.